ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸ் சேலஞ்சோட 18ஆம் நாள் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எப்பயும் போல் இன்றைக்குமே 6 மணிக்கு வாக்கிங் கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி நாங்கள் எங்கள் மச்சான் வீட்டு பக்கம் வாக்கிங் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா போயிட்டு அப்படியே அங்கே உள்ள செடிகள்லாம் ஒரு தடவை சுற்றி பார்த்தேன். ஏன்னா வாழை மரத்தில் தார் போட்டிருந்துச்சின்னா எனக்கு வாழைத்தார் போட்டிருந்துச்சின்னா எனக்கு ஒரு 2 சீப் வாழைப்பழம் வரும். அதனால தான் ஒரு தடவை சுற்றி பார்த்தேன். ஓகே, வாழைத்தார் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே அதையும் ஒரு போட்டாவாக எடுத்துருக்கேன் பாருங்கள். நிறைய அங்கனக்குள்ளேயே குட்டி குட்டியாக நிறைய வாழை மரம் வந்திருக்கு பாருங்கள். அடிக்கடி இதில் எதுலையாவது ஒரு பக்கத்தில் நம்மளுக்கு வாழை கொலை தள்ளிக்கிட்டு காய் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். சூப்பரான மரம். ரஸ்தாளி பழங்க நல்ல பெரிய பழமாக இருக்கும் பார்த்துக்குங்க. அது பக்கத்துலேயும் ஒரு கொய்யா மரம் இருக்குங்க. இந்த கொய்யா மரத்துலேயும் முந்தானத்து தான் ஒரு 4-5 பழம் பிடுங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போதைக்கு சின்ன காயாக தான் இருக்குது. அது வீடியோவில் அவ்வளோவா தெரியல, உயரத்தில் இருந்ததுனால. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் மரம் இருக்கும், முருங்கை மரம் பக்கத்தில் இருக்குங்க. இந்த மாதிரி அவங்க இந்த வீட்டுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே தான் வாடகைக்கு இருந்தோம். பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் குளுன்னு இருக்குங்க. எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த இடங்களில் நாங்கள் சேர் போட்டு அப்படியே உட்காந்துட்டோம்னா அவ்வளோ குளுன்னு இருக்குங்க. வேப்ப மரம் ஒன்று இருந்துச்சு, அதை இப்போ தான் வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியேவும் குட்டி கொய்யா மரங்க. அப்படியேவும் தூர்லேயும் அப்படியே தழுத்த வாக்கில் 2 கொய்யா இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, க்யூட்டாக சூப்பராக இருக்குது. இது காய் பழம் எப்படின்னு இனிப்புமா என்னன்னு தெரியல, ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கொடி பீச்சிங்க கீழேருந்து மேலே வரைக்கும் போகுது. இந்த மரத்தோட வயசு பார்த்திங்கன்னா எப்படி இது வச்சு 20 வருஷம் இருக்குங்க. நிறையா கட் பண்ணி விட்டுட்டோம். மேலே பார்த்திங்கன்னா ஒரு செட்டு போடுறதுக்குள்ளேயே நிறைய விட்டுருந்தோங்க. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி விட்டாச்சு. நாங்கள் அங்கே தான் வாடகைக்கு மேலே இருந்தோம். அவ்வளோ பூ பூக்குங்க. டெய்லி எப்படியும் ஒரு 1000 பூனாலும் பூக்குங்க. அவ்வளோ இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு சேர இன்றைக்கி 7:30 ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா குளிச்சுட்டு எப்பயும் நெல்லிக்காய் ஜூஸ் போடுறத போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கி காலை பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பரான ஒரு கிச்சடின்னு சொல்லலாங்க. கிச்சடின்னு சொல்லலாம். அப்படியே இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிரியாணி போல் சூப்பராக இருக்குங்க. நல்லா சுண்டலில் இந்த கிச்சடி பண்ணுறதுங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பிரியாணி போல் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது பிடிக்குங்க. என்னோடய குழந்தை பொண்ணு வந்திருந்தா அவளுமே இது சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது பிரிமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. செய்கிறதுமே ரொம்ப ஈஸிங்க. காலையிலேயே ஹெல்த்தியாக இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்குமே இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அப்படியே பொழுன்ட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு நான் தேங்காய் சட்னி, கொஞ்சம் தண்ணியாக தேங்காய் சட்னி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா ருசியாக ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே ஆரோக்கியத்துடன் இருக்கலாங்க. அதுக்கப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பல வேலைகள் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மதியான சாப்பாட்டுக்கு சாம்பார் வச்சுருந்தேங்க. கொஞ்சம் கொள்ளு துவையல் நேற்று வச்சது கொஞ்சம் இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வெள்ளரிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பூசணிக்காய் நல்லா வதக்கி வச்சுருந்தேன், அது கொஞ்சம் எடுத்துகிட்டு 2 சப்பாத்தி எடுத்துருக்கேங்க. இதுதான் என்னோட மதியான லஞ்சுங்க. அதுக்கப்புறமா நம்ம ரொட்டீனாக செய்கிற வேலைகள்லாம் முடிச்சுட்டு அந்த கிச்சடிலேயே கொஞ்சம் இருந்துச்சு, அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் காலையில் பண்ணும் போதே எக்ஸ்ட்ரா சேர்த்து எனக்கு வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் 2 சத்து மாவு கொலக்கட்டை எடுத்துருந்தேன். அதுதாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் மொட்டை மாடியில் போய் ஒரு 15 நிமிஷம் நடந்துட்டு 9 மணிக்கு மேலே நம்ம எப்பயும் குடிக்கிற திரிப்பலா பொடி குடிச்சுக்கிட்டேங்க. இவ்வளோ தாங்க இன்றைய நாள் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.